ஆங்கில ஆண்டு 2024 செப்டம்பர் மாதம் 16ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு ஆவணி மாதம் 31ஆம் நாள். இன்று திங்கட்கிழமை. மேலும் இன்று ஒரு சுப முகூர்த்த தினம். இன்று சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 6:03 அதே போல் இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்த்தால் இன்று மாலை 3:52 வரை புனர்பூசம் நட்சத்திரம் இருக்கும். அதற்கு பின்பு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். 16/9/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 16/9/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிக ஒரு அற்புதமான நாள் என்றே சொல்லலாம். நீங்கள் நினைத்த காரியங்கள், திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் எந்த ஒரு தடை இல்லாமல் நடைபெறும். நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் தெளிவாக இந்த நாளை பொறுத்து இருக்கும். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கியம் முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும். எதிர்கால தேவைகளை கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்ள வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மேலும் அலுவலகத்தில் அனைத்து அதிகாரிகள் சக ஊழியர்களிடம் உடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கும், ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் முன்னேற்றம் அடையும். புதிய நுணுக்கங்களை புகுத்துவீர்கள். லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் ரிஷப ராசினியர்களே, புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. பிரபலமானவருடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை தரும். புதிய நட்புகள் வட்டாரம் விரிவடையும். அவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உற்றார் உறவினர்களில் மகிழ்ச்சி கிடைக்கும். சுபகாரிய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. தடைபட்டு வந்த தன வரவுகள் இன்றைக்கி கிடைக்கும். அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவுமே கிடைக்கும். பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் கண்டிப்பாக குறையும். பொன் பொருள் சேர்க்கை, ஆபரண சேர்க்கை எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி நடைபெறும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டால் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று ஒரு முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். கணவன் மனைவிகளே கண்டிப்பாக ஒற்றுமை அதிகரிக்கும், அந்யோன்யம் அதிகரிக்கும். திடீர் வரவுகள், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். இதனால் சேமிப்புகள் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள். மேலும் கடன் வாங்கும் பொழுது கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதிகமாக கடன் வாங்கக்கூடாது. அதே போல் எந்த ஒரு முடிவை எடுக்கிறனாலும் இன்றைக்கு நாளை பொறுத்த வரைக்கும் அனுபவம் வாய்ந்தவர்களிடம் கேட்டு முடிவு செய்வது மிகவும் நல்லது. ஆன்மீக ஆற்றல் அதிகரிக்கும். ஆன்மீக காரியங்கள், ஆன்மீக சுற்றுலா செல்வதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவும் இன்றைக்கி கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கணும். எடுத்தோம் கவித்தோன்னு எந்த வேலையுமே செய்யாதீங்க. அனைவரிடமும் அனுசரித்து போவது நல்லது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சகோதரரும் அனுசரித்து போங்க. வேலையை பதற்றம் இல்லாமல் செய்யுங்க. வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. வாடிக்கையாளரிடம் கொஞ்சம் பணிவு கனிவு கண்டிப்பாக தேவை. உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக கொள்ளுங்கள். மனதில் ஒரு விதமான குழப்பங்கள் தோன்றி மறைவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசினியர்களே, எதிர்பாராத சில உதவிகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தும். அரசு வழியில் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா உதவிகள் கிடைக்கும். கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஆன்மீக குலதெய்வ பிரார்த்தனைகள் கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பீங்க. கொடுத்த வாக்குறுதியை இன்றைக்கி காப்பாற்றுவீங்க. கடன் கட்டுக்குள் வரும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள் எடுப்பீங்க. அந்த முயற்சிகள் செயல் வடிவமாகும். அதே போல் நீண்ட காலமாக திட்டமிட்டு வைத்திருந்த அனைத்து வகையான நடவடிக்கைகளும் இன்றைக்கி செயல் வடிவம் ஆக்கும் ஒரு நேரம். அதே போல் உற்றார் உறவினரிடத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்குங்க. அலுவலகத்தில் மேலதிகாரி சக ஊழியரிடம் பொறுமையாக இருந்துக்குங்க. முதலாளிகளாக இருந்தால் தொழிலாளர் இடத்துல பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது.
எதிர்பாராத சில உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உடலில் நீண்ட நாளாக இருந்து வந்த சோர்வு நீங்கள் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை கண்டிப்பாக காப்பாற்றுவீர்கள். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பீங்க. அதே போல் கடன் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. எந்த ஒரு செயல் செய்தாலுமே அதை தீர விசாரித்து பொறுமையாக செய்வது மிகவும் நல்லது. உலகெங்கும் விருச்சிக ராசி நேர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் ஒரு சில குழப்பங்கள் போவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. தாய்வழி தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. திருமண வரன் அமையலாம் கண்டிப்பாக இன்றைக்கி திருமண பேச்சுவார்த்தை சுபகாரிய பேச்சுவார்த்தை நல்லபடியாக அமையும். நீண்ட காலமாக உடம்பில் வாட்டி வந்த கவலைகள் இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். அதே போல் மனதளில் ஒரு மாற்றங்கள் நிகழக்கூடிய நாள். தன்னை பற்றிய பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை நீங்கள் இன்று புரிந்து கொள்வீர்கள். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை, ஆடை சேர்க்கை, வீடுகள் வாங்குவது குறித்த யோசனை இன்றைக்கி அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் தனுசு ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்ட காரியங்கள் முயற்சி செய்த காரியங்கள் எல்லாமே திருவினையாகக்கூடிய ஒரு நல்ல நாள். உற்றார் உடன் பிறந்தவர்கள் இந்த கருத்து வேறுபாடு மறையும். மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. வெளிநாடு வெளியூரிலிருந்து வருகின்ற தகவல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். பெற்ற பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியை காண்பீர்கள். அதே போல் பூர்வீக சொத்துக்களிலிருந்து இந்த பிரச்சனை இன்றைக்கி அகலும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். உலகெங்கும் வாழும் மகர ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு மாற்றமான ஒரு நல்ல நாள் என்றே சொல்லலாம். பிரபலமானவருடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே போல் வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தாய் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பெற்ற பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்தியை காண்பீங்க. அதே போல் உங்கள் வாக்கு இன்று பலிதல் ஆகும். அதே போல் உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு அலுவலகத்தில் கிடைக்கும். இதனால் சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கை கண்டிப்பாக ஏற்படும். உலகெங்கும் வாழும் கும்பராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் தற்போதைக்கு போடாதீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான நோக்கம் வரும். அந்த நோக்கத்தை எதிர்காலத்தில் செய்து கொள்வது மிகவும் நல்லது. வியாபாரத்தில் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. அலுவலகத்தில் அனைவரிடம் அனுசரித்து போவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வண்டி வாங்கல் போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்தவர்களுக்கு அறிவுரை சொல்லாதீங்க. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது இன்றைக்கி நல்லது. குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒரு பக்தி நிறைந்த நல்ல நாள் என்றே சொல்லலாம். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு தன்னம்பிக்கை தைரியம் நேர்மறை எண்ணங்கள் வரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றே சொல்லலாம். அதே போல் வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். சேமிப்புகள் உயரும். தாய் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பீங்க. வண்டி வாகனம் வாங்குவது சொத்துக்கள் வாங்குவது ஆடை ஆபரணம் சேர்க்கை இதெல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு நடைபெறும். எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். நேரில் நாங்கள் ஒரு முதியோர்கள் நடத்தி வருகிறோம். அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினைச்சா தயவுசெய்து செய்யுங்க. இன்றைய நாள் அனைத்து ராசினியர்களுக்கும் ஒரு பொன்னாளாக நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்க எல்லாம் வல்ல பகவானை வேண்டிக்கிறோம். சோழி பிரசன்னம் ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார் ஜெயகுரு ராயா.